பாம்புப்பட்டி நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றுவார். அந்நியார் ஒரே ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் திரு செல்வத்தந்தை அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார். அதே மணியாருக்கு சொல்லியிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், எல்லார் மனதிலும் நீங்க இடம் பெற்றிருக்கு நமது அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நமது தலைமை அலுவலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் தலைமை கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர்களாகிய இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்கள் அமைச்சர் திரு நாசர் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு நாசர் அவர்களுக்கும், அதே போல காங்கிரஸ் கமிட்டி மாநில துணை தலைவர் திரு சகோதரர் அண்ணன் இதயதுல்லா அவர்களுக்கும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் KAM முகமது அபுபக்கர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் சகோதரர் ஆரிஷா நவாஸ் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சகோதரர் ஜஹருல்லா MLA அவர்களுக்கும், அவரும் நவாஸ் ஷெரீப் அவர்களுமே நவாஸுமே MLA தான். அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் கவிக்குயில் திரு இப்ராஹிம் அவர்களுக்கும், அதே போல SDPI கட்சியினுடைய அன்பு சகோதரர் கரீம் அவர்களுக்கும், இங்கு மிக சிறந்த முறையிலே நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு மிக சிறந்த பாடலை பாடிய அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கும், இங்கு மேடையிலே வீற்றிருக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், அதே போல நம்மளுடைய துணை செயலாளர்களுக்கும், நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் நமது பகுதி வட்டம் கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் விரதத்தோட வந்து இங்க புனித நாளிலே அந்த நோன்பு கஞ்சி இன்னைக்கு உண்டு. அந்த நோன்பு இன்னைக்கு அவங்க அதை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணெல்லாம் இந்த வயசுலயுமே வந்து காலையில 6:30 மணில இருந்து ஈவினிங் அந்த நோன்பு முடிக்கும் வரை எந்த உணவும் நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கெல்லாம் வியப்பா இருக்கு. இதை நாம எல்லாருமே வாழ்க்கையில இத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த நிமிஷத்துல முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் வருடத்துல அட்லீஸ்ட் இந்த 1 மந்த் அந்த நோன்பு பீரியட்ல ஒரு விரதம் இருந்து நாம் எல்லா நேரமும் கடவுளை தொழுது நம்மளுடைய தெய்வத்தினுடைய அந்த பணிகளை ஆற்றுவது என்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு விஷயம். இப்ப எல்லாரும் இங்க பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு எப்படி தெரியுதுன்னா, இது கூட்டணி கட்சி சார்பாக நடந்த நிகழ்வாக எனக்கு தெரியல. நம்ம குடும்ப ரீதியாக ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் என் மனதில் தோன்றுகிறது. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேப்டனோட பல ஆண்டுகள் பழகியவர்கள், அத்தனை பேரும் ஒரு சகோதரத்தோட தலைவரோட பழகிய நாட்களை அவர்கள் நினைவு கூறும் பொழுது தலைவர் எங்குமே போல நம் அத்தனை பேரோடும் நம்மளோட நம் நினைவுகளோட நம்மளோட தான் இருக்கிறார் என்ற எண்ணம் எல்லாருக்குமே வருது. எல்லாரும் சொல்லும் போது கேப்டன் மறைந்த பிறகும் அவர் வந்து செய்த பணிகளை விடாமல் நீங்கள் நடத்துவது மிக மிக போற்றக்கூடியது என்று சொன்னாங்க. நான் மட்டும் இல்லை,
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் கேப்டன் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் இருந்து இம்மி அளவும் என்றைக்கும் மாறாமல் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பணியில நிச்சயம் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க ஒரு மாத காலமும் ஒவ்வொரு ஈவினிங்கும் அந்த நோன்பு கஞ்சி தான் இங்க வருபவர்களுக்கு நாம் கொடுப்பதை பல ஆண்டுகளாக, அதாவது தலைவர் மறைந்த பிறகு இருந்து அதை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எல்லாரோடும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது மிகவும் நிறைவுடன் இருக்கு. மனிதன் எப்படி இருப்பாருன்னா அவங்க மனசு போலதான் அந்த வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இங்க அண்ணன் எல்லாருமே அந்த கஞ்சியை சாப்பிட்டப்போ அவங்க சொன்னது, எல்லா இடத்துலயும் நாங்க இந்த கஞ்சி சாப்பிட்டோம், ஒரு இடத்துல உப்பு கூட இருக்கும், ஒரு இடத்துல உப்பு குறைவா இருக்கும், இல்ல சூடு ஆறி போயிருக்கும், ஆனா எல்லாம் பர்ஃபெக்டா ஒரு கஞ்சி இங்க அமைச்சிருக்குன்னா அதுதான் நம் மனதும் குணமும் சேர்ந்து அந்த வெளிப்பாடாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருமே கேப்டனுடைய நட்பும் பழகிய காலத்தில் சொன்னாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து மதுரையில அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுடைய நட்புடன் தொடங்கிய அவருடைய பயணம் இறுதி காலம் வரை இஸ்லாமிய சகோதரர்களுடன் தொடர்ந்தது என்பது எல்லாருமே ஏற்றுக்குவீங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எங்க ஸ்டேஜில் அமர்ந்திருக்காங்க எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இஸ்லாமியர்கள். அது மட்டும் இல்லை, திருப்பூரில் அக்பர் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்மளுடைய கேப்டனுடைய சகோதரர்கள், அதே மாதிரி கேப்டனுடைய அத்தனை நண்பர்களுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர்களாக கேப்டன் அந்த காலத்துல இருந்து பழகி இருக்காரு. எல்லாமே கேப்டன் இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய ஒரு தொடர்பில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அதை சொல்லி ப்ரொடியூசரும் அதுக்கு அடுத்து வந்த அத்தனை பேரும் திரையுலகிலுமே இஸ்லாமியர்கள் தான் கேப்டனுக்கு எப்போ துணை நின்றுருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று மகத்தான வகையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, நான் அதிக நேரம் எடுத்துக்கல. இது முடிச்சு தலைவர் இடத்துல போய் நாங்க எல்லாரும் ஒரு பூஜை பண்ணிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு செல்ல இருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்பவுமே சிறுபான்மையர் கிடையாது. உங்கள் அன்பாலும் பாசத்தாலும் பழகும் விதத்திலும் நீங்கள் பெரும்பாலானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளிலுமே இருக்கீங்க. அந்த வகையில் நமக்கு எல்லாருமே ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே மதத்தால், ஜாதியால், மொழியால், இனத்தால் நம்மை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரேவரே தேவன், ஒருவரே குலம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே நல்ல நாளிலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிகமான வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் நன்றி. கழகத்தினுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன்